ஆக்சுவலாக நம்ம என்னன்னா ஒரு ப்ராப்பர் சண்டே எடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்கூல் டைம் இருக்கிறதுனால பண்ணிட்டு இந்த vlog-ஏ வந்துட்டு விக்னேஸ்வரா த மேக்கிங் அவர் எப்படி ரீல்ஸ் எடுக்கிறாரு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஒரு இன்ஃப்ளூயன்சராக எப்படி அவர் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாரு. நீங்கள் பாருங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு கற்றுக்கோங்க. அங்கே பாருங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாரு. தப்பாக நினச்சிக்காதீங்க, வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஆகி போச்சுன்னு சொல்கிறாங்கன்ட்டு. இவ்வளோ ஆய் பசங்களாக இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏய் பாத்திரம் பின்னாடி அப்படியே போகிறோம். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அங்க அங்க ஹால்ல தான் இருக்கு. சகாவும் இதுரும் இங்கே இருங்க, அவன் டக்குன்னு ட்ரெஸ் மாத்திட்டு வருவாங்க. ஆம்ஸ் பாத்தியா? டேய் அது எதுக்கு ஆய்க்கல் வருதுக்கா? நீ ஆர்டர் எடுக்க வர. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஏய் போயிட்டு கேமரா ஆன்ல இருக்கு. ஆன்ல அது ஏதோ அம்தாங்க ஆன்ல இருக்கு. எப்படி ஆன்ல தான் போயிட்டு கேமரா. ஹலோ இப்படி ஓமோஜும் தெரியும், சைடு எல்லா ஆங்கிலும் தெரியும். ஸ்டார்டிங் 360 டிகிரி கேமரா. என்ன எல்லாரும் தெரியுங்க. 360 பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நமக்கு வரல. ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. ஏய் சீக்கிரம் வா. சரியான டேஸ்ட். தெரிஞ்சிச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புடவை கட்டியிருக்கேன், நல்லா இருக்கா? சொல்லுங்க. ரெடி 3 2 1 ஸ்டார்ட். நம்பகா சொல்லு. நீ அப்படியே அங்க உட்கார்ந்து ஹால்ல நான் ஸ்டார்ட் செப்பிருந்தேன். அந்த செப்பிருந்துலோ இல்ல கொஞ்சம் அப்படியே லேஸ் டக்கு டக்குன்னு முடிக்கணும். என்ன சொல்ற கட் போயிட்டு இருக்குல. அது கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷம். ரெடி கொச்சி போடா. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. నువ్వు నవ్వకూడదు, నవ్వితే నష్టమే ఉంటుంది. అయిపోవచ్చు ఒక తడవ ఈ పక్ష అయిపోవచ్చు, ఇంకొక తడవ అయిపోవచ్చు. దడ కాలేలే అయిపోవచ్చు, కాలేలే అయిపోవచ్చు. అలా చెప్పారు దడ పోనీ పోయారు எனக்கு வரல. பசங்க ரெடியா 2 1 ஸ்டார்ட். சாம்பார் சாதம் இருக்கா? ஆயிப்போச்சு. சரி போய் பிரிஞ்சி எடுத்துனோம். ஆயிப்போச்சு. சரி போய் தயிர் சாதம் எடுத்துனோம். காலையிலே ஆயிப்போச்சு. ஓ நீ போய் ஆயிப்போ. வரல. சாம்பார் சாதம் இருக்கா? ஆயிப்போச்சு. சரி போய் பிரிஞ்சி எடுத்துனோம். ஆயிப்போச்சு. சரி போய் தயிர் சாதம் எடுத்துனோம். காலையிலே ஆயிப்போச்சு. ஓ நீ போய் ஆயிப்போ. எனக்கு வரல. குடிச்சிட்டு வச்சா வரணும். நான் அவன் குடிச்சிட்டு வந்தா அதை எடுத்து குடி. இது ஆல்ரெடி பேசல நாமங்க. அவன் குடிச்சிட்டு வைப்பான். அதை எடுத்து குடி. சரி நீ தான் டைலாக் நீ தெரிஞ்சு தானே சந்தானம் தானே இது. இன்னும் ஃபர்ஸ்ட் டைலாக் என்ன சாப்பிட்றீங்க? இல்லைன்னா இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவன் தலையில வைக்கிறதா பழக்கமா இருக்கும். गाइस இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா விக்னேஷ் நம்மளை ஸ்கேம் பண்றாரு. ஆல்ரெடி எடுத்து ரீல் எடுக்கறாரு. அப்புறம் என்ன காஃபி அது எப்படி இருக்கணும்? அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். நான் அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி.
பனியன் மட்டும் எடுத்து சார் பனியன் தான் எடுத்து சார் பனியன் போட்டுக்கோ. ஒருத்தர் என் அப்பார்ட்மெண்ட்ல ரீல்ஸ் போடுறோம். அப்படியா பனியன் அப்படியா ஒவ்வொரு 2 வாட்டி போட்டிருக்க பனியனோட. பனியன் இல்லாமலே போட்டிருக்கான் பார்த்து. ஆமாம், அந்த குளிக்கிற மாதிரி இங்கிலீஷில் பேசுவார்ல, டவல் கம் அப்படின்னு. டேய் அந்த துண்டு குடுறா. ஸ்போக்கன் இங்கிலீஷ். டவல் த டவல் துண்டு the touching towel. Take towel. Towel da. Very good. Come. Why da? You know. Inna. Nino. Towel. Come. Towel. Very good. Towel. Go. Yeah. லிரிக்ஸ் 6 பேக்ஸ் இருக்கு. ஆமாம், அதான் சொல்கிறேன், 6 பேக் கூட க்யூட்டாக இருக்கும். நான் தான் ட்ரெயின் பண்ணேன். சின்ன வயசில் ஒன்றா புஷ்அப் எடுப்போம் நாங்கள் 3 பேர். இப்போ தான் கொஞ்சம் குண்டாயிட்டேன், வேலையை விட்டேன். லைட்டாக கொஞ்சம் குண்டு இவங்கிட்ட ஆம்ஸ்டோட புடைச்சிட்டு சமா சும்மா செய்ய. பயந்துருவாண்டா. சும்மா செய்ய. லிரிஸ் சொன்னல, ஓகேவா அப்படியே கை இருக்கு. எனக்கு லிரிஸ் சொல்லிட்டல, நான் ஸ்டேட் பிளேயர் கிரிக்கெட் அந்த மேட்டர்லாம் சொல்லிட்டேன். நேஷனல் பிளேயர். ஏய் நான் என்ன சொன்னீங்க இல்லையா ஷட்டில்? நானும் ஷட்டில் பிளேயர் தான். நான் ஷட்டில் பிளேயர். சரி, ஈவினிங் மேட்ச் வச்சுக்கலாம். ஸ்மாஷ் போடுவோம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஏய் இது கூட எடுக்கலாம். எவன்டா இது காடையில வச்சு கல்லால இது நீ இருக்கியா ஹெம்சன்? இது நீ இதே பண்ணி இதோட காஸ்டியூம்லோட இங்க வா. நீ நடி. மொட்டை வந்து என்னது? என்ன அது எப்படி இருக்கணும்? இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும். அவன் குடிச்சு வைப்பான் வச்சு குடி. இது ஆக்சுவலாக ரீல் நம்பர் 2க்கு கோச்சிங் போயிட்டுருக்கு. ரீல் நம்பர் 3. ரீல் நம்பர் 1 வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல. அப்போ அந்த வெதர் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால ஃபஸ்ட்டு ரீல் மட்டும் காமிக்க முடியல. இது வந்து நல்லா தெரியும். ரீல் நம்பர் 3 தெரியுது. அப்பதான் உன் மூஞ்சி தெரியும். என் மூஞ்சிலாம் தெரியுதாவலடா, நான் இந்த காஸ்டியூமில் இருக்கேன்ல. லிரிஷோட ஆர்ம்ஸ் காமிக்கிறாரு. ஏய் வாவ் பைத்தியம். பைசெப்ஸ். டக்குனு பைசெப்ஸை காட்டு. போ எலும்ப பார்த்தவன். எலும்ப பார்த்தவனா? இங்கே பாசத்தை பாருங்க. ஆளி ஓழ்ந்த மெனமேலே. ஓகே லிரிஷ் இயேசுவாக மாறினார். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு பாடி பில்ட் பண்ணதை வந்துட்டு மக்களுக்கு காமிச்சிட்டு இருக்காரு. அதுவும் ஜெர்சி நம்பர் 7 போட்டிருக்காரு, MS தோனியோடது. நாலு இட்லி. மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல தலையில வைக்கிறதா குழம்பு மாதிரி இருக்கணும். அதாவது இவ்வளவுதான் இருக்கணும். இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும். அப்புறம் காஃபி அது எப்படி இருக்கணும்? அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். நான் அதை குடிச்சிட்டு வரேன், அதை எடுத்து குடி. மரியாதை. சரி கேரக்டர் சார் டேக் ஓகேவா? அளவு காய்ஸ், இதை பார்த்தோம்னா லிரிஷோட சின்ன வயசு ஃபோட்டோ. கொஞ்சம் கிளாரிட்டிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே கிஃப்டாக வந்துச்சு. அந்த இதுதான் என் ஃபேவரட் ஃபோட்டோ ஃபேமிலிக்கு. அது GR கிரியேஷன்ஸ் பண்ணது. இது வந்து சின்மையோட ஸ்டடி பிளேஸ். தீவிரமான தோனி ரசிகராக சென்னை சூப்பர் கிங்ஸ். அப்புறம் தோனி ஃபோட்டோ பாருங்கள். இங்கேயும் வந்துட்டு CSK பெயிண்டிங் பண்ணியிருப்போம். தோனி இதை பார்த்தோம்னா கீழே கமெண்ட் செய்யவும். இது வந்துட்டு லிரிஷோட ஸ்டடி பிளேஸ். பாருங்கள் எவ்வளோ டீசெண்டாக இருக்குன்னா. அவன் படித்து வேர்க்குண்டு ஒரு டவலும் இங்கே வச்சுருக்கான். அந்தளவுக்கு படிப்பான் பைப்புள்ள. இது வந்துட்டு லிரிஷ் தோனியோட டயக்ராம் வரைஞ்சிருக்கு. அப்படியே இவரு தோனி ஃபேனு. சின்மைக்கும் லிரிஷ்க்கும் ஒரு சண்டை எப்பவுமே, யார் பெரிய தோனி ஃபேனுன்ட்டு. லிரிஷ் வரைஞ்ச டைகர். டைகர் கா ஹுக்கும். 2 1 ஸ்டார்ட். கிடைக்கும்.
காஃபி அது எப்படி இருக்கணும் அவன் குடிச்சிட்டு வைப்பான் அதை எடுத்து குடி ஓகே லிரிஷ். என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும். அப்புறம் என்ன? காஃபி அது எப்படி இருக்கணும்? அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். அவன் குடிச்சிட்டு வைப்பான் அதை எடுத்து குடி. மரியாதை. இல்ல சரி. ஆல்ரெடி பாத்துட்டாங்க அடிக்கும்போது கேட்ச் இல்ல இல்ல அது இல்ல அம்மா லெஃப்ட் சைட் ரீல் நம்பர் 4. అల్లెల్లి పికప్ అయితే మరి పెట్టి అల్లెల్లి పండిరావాల సైనిల మీద పెట్టి పండిరావాల ఓకేనా ఇదే షార్ట్ నెంబర్ 1 రెడీయా క్రికెట్ ఇదే షార్ట్ నెంబర్ 1 ఓకేనా டாட் 2 ఇంకా ఉంది కొంచెం కొంచెం ఎత్తుతా అవుట్ అయ్యే మరియా అవుట్ తెరదు నిద్రపోయే మరి మటుందా రెడీయా కొట్టేతరుగా லிரிஷ் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் சும்மா இல்ல ஆக்ஷன் பண்ணுறேன் சார் வின் மாதிரி ஆக்ஷன் சே சும்மா மேட்ச்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கா புஷ்அப்ஸ் எடுத்துக்கிட்டு. வரல தான் விட்டுரு. உனக்கு வருமா? சரி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மா தாயே காலையே முட்டு கொடுத்து முரட்டு தலமா தூக்க கூடாது ஆகலாம். தலை லைட்டா இல்ல பெட்டினே இருக்கும் ஓகேனா சரி ஏய் தூங்கிட்டான்டா அவன். ஏய் கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். லிரிக்ஸ் இங்க பண்ணுவா நீங்க இப்படி நின்னுட்டு இருக்கீங்க ஃபீல்டிங் நின்னு நான் நிக்கிற இடத்துல இங்க வந்து நில்லுங்க 3 2 1 ஸ்டார்ட் காலையில எந்திரிச்சு ஓகே லிரிக்ஸ் இங்க அவன் படுத்துட்டு இருக்கானா அங்க எங்க எல்லாரோட கால் மட்டும் தான் தெரியணும் அப்படியே அவன் படுத்துருக்கோமா அப்படியே அப்படியே ஜூம் பண்ணிட்டே ஓகே ஓகே. எவ்வளோ நேரம்? அந்த மியூசிக் வர வரைக்கும் ஓகே ஓகே. அப்படியே மெல்லமா அப்படியே ஓ அது நின்றும் ஆட்டோமேட்டிக்கா? நின்றோம் சரி. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ரெண்டு எல்லாருமே 3 பேருமே மெல்லமா நடந்து போய் ரொம்ப மெல்லமா நடந்து கிட்ட போய் இப்படி இப்படி பார்க்கணும் அவ்வளவுதான் ஓகேவா கால் மட்டும் தான் தெரியும் பாத்துக்கோ பயப்புள்ள மத்தியானத்தில் எப்படி காற்றுல தூங்குறான் பாரு ஜம்முன்னு. 3 2 1 டேக். இப்படி படுத்துருப்போமா இங்க பாருங்க ரெண்டு பேருமே இப்படி காது விளங்கும்டா டேய் 3:45 வாய புளக்கறியே எப்படி கடை விளங்கும் நீ வந்து காது கிட்ட இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி பார்க்கணும் இப்படி காது இப்படி தூங்குறான்றது இப்படி கேட்கணும் காது கிட்ட கேத்துட்டு அவ்வளவுதானா இதான் நாமக்கல் ஃபாரஸ்ட்டு ரொம்ப அடர்ந்த காடு. அங்கே வந்து ரேட் ஸ்பீஷஸ் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா? தெரியாது, வேறு கேமராவில் எடுத்தால் தெரியும்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் அருமையாக தான் இருக்கு. த்ரீ 2 1 ஸ்டார்ட். இப்போ விக்னேஷ் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்களா? அதை எடிட் பண்ணும்போது 2-3 டைம் வந்து தா அப்படின்னு போட்டு நீர் தா 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 தா. அம்மா தாயே அங்காள இன்சரி உன்னை நம்பித்தாம்மா. சார் தூங்கிட்டா சார். அம்மா தாயே அங்காள இன்சரி உன்னை நம்பித்தாம்மா. சார் தூங்கிட்டா சார். டெய்லிக்கு பேக்ரவுண்டில் கிடைக்கிற சான்ஸ்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க. சேட்டைக்கார பையன், குசும்புக்காரங்க. விக்னேஷ் கேட்சிங் ப்ராக்டிஸ் தரான். இப்போ தமிழ் வர்சஸ் லிரிஷ் யார் அதிக கேட்ச் பிடிக்கிறான்னு பார்ப்போம். டேய் ப்ளீஸ்ரா ஒரு 2 ரன்னாவது ஆடுறா. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு. டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். சோ பாத்தீங்கன்னா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ரீல் கூட வர போறீங்க. யார் வீட்லயும் நல்ல ஒரு கிரேவி ஸ்மெல். எவ்வளோ
எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. பேர் எவ்வளோ வியூஸ் இருக்கோ அவ்வளோ பேர் வந்துட்டு இந்த ரீலில் நடிக்கிற மாதிரி. அந்த நேரம் கண் பார்க்கலாகி போன நேரம் ஏதுவாச்சு கண்ணாச்சு அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. சின்மையோட பாட்டை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ரெடியாக இருங்க மக்களே. ரெடி 2 1 ஸ்டார்ட். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சுரேஷ் நான் சின்மையின இருக்கேன் நீங்க இல்ல ரேத்தோம் ஏட்ட நூதா பொறுமா சார் எம்டி சார் பொறுமையா இருங்க இல்ல இல்ல சண்டே தடுக்கல சார். பொறுமையா இருங்க சார். ரசிக்க மாட்டாங்கடா. ஹேம்சா இப்படி பண்ணிருக்கலாம். 3 2 1 டேக். மைக்கு குறை போட்டனா இது வரைக்கும் என்ன எடுக்கிற இப்போ சின்மை சின்மை இது வரைக்கும் இப்போ நான் அப்போ நீ பேச நான் சும்மா ஆக்ஷன் பண்ணுறேன் தேவையில்ல எடுக்க பேக்கில் எடுக்க சின்மை இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? அந்த நேரம் கண் பார்க்கலாகி போன நேரம் ஏதுவாச்சு கண்ணாச்சு அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. அப்படியே போட்டனா இங்க ஆல்பர்ட் சார்ஜ் செத்துட்டானா இல்ல உங்க அப்பா பீட்டர் தான் மண்டைய போட்டானா? ஒசானான்னு பாட சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறேன், காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு ரீல்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். தேங்க்யூ.